சரோஜா தேவியோட தந்தை பைரவப்பா ஒரு காவல்துறை அதிகாரி, தாய் ருத்ரம்மா ஒரு குடும்ப தலைவியா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 3வது மகளா பிறந்தவங்க தான் சரோஜா தேவி. பெங்களூரோட செயின்ட் தெரசா கான்வென்ட்ல 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டாங்க சரோஜா தேவி. எல்லாருமே கன்னட கீர்த்தனைகள், கன்னட சினிமா பாடல்கள்னு பாட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏ ஜிந்தகி அப்படின்ற ஹிந்தி பட பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடல் எல்லாரையுமே கவர்ந்திருக்கு. அங்க சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட நடிகரும் தயாரிப்பாளருமான ஹொன்னப்பா பாகவதற்கு சரோஜா தேவியோட திறமையும் ஆர்வமும் குரலும் பிடிச்சிருச்சு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சரோஜா தேவியோட தாயார்கிட்ட, உங்க பொண்ணு நல்லா பாடுறா, சினிமால பாட வைக்கலாம் அப்படின்னு சொன்ன ஹொன்னப்பா பாகவதர், நாளைக்கு ஸ்டுடியோ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அவங்களோட அம்மா ருத்ரம்மா ஆனந்தத்தோட எல்லைக்கே போயிருக்காங்க. அடுத்த நாள் தன்னோட மகளை அழைச்சுக்கிட்டு போக, பள்ளி மாணவியா சீருடையில பார்த்த பெண்ணா இது அப்படின்னு அசந்து போயிட்டாராம் பாகவதர். சரோஜா தேவி அப்படி சீவி சிங்காரிச்சு புதிய உடையில காட்சி அளிச்சிருக்காங்க. சௌந்தரியமான அழகு, பாடுறதை விட அவங்கள நடிக்கவே வைக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.